ஈரோடு அருகே வீட்டில் தனியாக வசித்த மூதாட்டி 5 சவரன் நகைக்காக கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக மதுரை சேர்ந்த ராமர் என்பவரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரவி. வணக்கம் ரவி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். ஈரோட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டியை கழுத்தை அறுத்து கொலை செய்து மூதாட்டி அணிந்திருந்த 5 சவரன் தங்க நகையை கொள்ளையடித்த சம்பவத்தில் மதுரையைச் சேர்ந்த ராமர் என்பவரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு சூளை எல்விஆர் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் கமலா. இவரது கணவர் உயிரிழந்த நிலையில் வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். இவரது மகன் மகேந்திர சேனாதிபதி பாண்டிச்சேரியில் உள்ள தனியார் வங்கியில் மேலாளராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு தனது தாயாருக்கு செல்போன் மூலமாக மகேந்திர சேனாதிபதி தொடர்பு கொண்ட போது வெகு நேரமாக செல்போன் எடுக்காததால் அருகாமையில் வசிப்பவர்களை சென்று பார்க்க சொல்லியுள்ளனர். அப்போது வீட்டில் கமலா ரத்த வெள்ளத்தில் கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து வீரப்பன் சத்திரம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்தில் புகுந்த காவல்துறையினர் பிரேதத்தை கைப்பற்றி பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக அதே பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு நபரை பிடித்து கோவையில் வைத்து மதுரையைச் சேர்ந்த ராமர் என்பவரை தனிப்படை காவல்துறையினர் மடக்கி பிடித்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.